ராஜ் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு நடிகர் திலகம் சாவித்ரி. நம்ம நிகழ்ச்சியில் சாவித்ரி அவர்களுடைய திரை பயணத்தை பற்றின பல சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் பார்த்துட்ருக்கோம். இன்னைக்கு நிகழ்ச்சியிலும் உங்களுக்காகவே இன்னும் பல அற்புதமான விஷயங்கள்லாம் காத்துட்ருக்கு. வாங்க நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். மகா நடிகை சாவித்ரி அவர்களின் அற்புதமான நடிப்பில் அவர் திரைப்பயணத்தில் 1963 வெளியான வெற்றி திரைப்படம் தான் பரிசு அப்படிங்கிற திரைப்படம். யோகானந்த் அவர்களின் இயக்கத்தில் இந்த பரிசு திரைப்படத்தில் நடிகர் திலகம் சாவித்ரி, மக்கள் திலகம் எம்ஜிஆர், எம்ஆர் ராதா, எம்என் நம்பியார், நாகேஷ், ராகினி, ராஜசுலோக்ஷனா, எம்கே முஸ்தபா, எஸ்எம் திருப்பதிசாமி போன்ற பல அற்புதமான நடிகர்கள்லாம் நடிச்சிருக்காங்க. திரைப்படத்திற்கு இசையமைத்தவர் திரை இசை திலகம் KV மகாதேவன் அவர்கள். பரிசு படத்திற்கு பின்னணியில பல சுவாரஸ்யமான செய்திகள்லாம் இருக்கு. அந்த வகையில இந்த திரைப்படத்தின் இயக்குனர் யோகானந்த் அவர்கள் தான் பரிசு படத்தின் தயாரிப்பாளரும் கூட. அவருடைய சொந்த தயாரிப்பு நிறுவனமான கௌரி பிக்சர்ஸ் நிறுவனத்தின் சார்பில் தான் இந்த படத்தை உருவாக்கியிருந்தாரு. கௌரி பிக்சர்ஸ் நிறுவனத்தின் முதல் தயாரிப்பு இந்த பரிசு திரைப்படம் தான் அப்படிங்கிறது குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய ஒரு விஷயம். இந்த பரிசு படத்தின் மூலக்கதை தாதா மிராசி அவர்கள் எழுதியதுதான். அதுல சில மாற்றங்களை ஏற்படுத்தி பரிசு திரைப்படத்தை உருவாக்கினாங்க அப்படிங்கிறது கூடுதல் சுவாரஸ்யமான செய்தி. கொட்டாரகரா, யோகானந்த் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் இந்த படத்தை தயாரிச்சிருக்காங்க. இந்த படத்தின் தயாரிப்பாளர்கள்ல ஒருவரான KP கொட்டாரகரா அவர்கள் தான் அந்த மூலக்கதையில சில மாற்றங்களை செய்து இந்த படத்தின் கதையை உருவாக்கினாராம். ஆரூர்தாஸ் அவர்கள் தான் வசனம் எழுதியிருக்காரு. திரைப்படத்திற்கு முதல்ல காதல் பரிசு அப்படின்னு தான் தலைப்பு வச்சாங்களாம். அதன் பிறகுதான் படத்தின் தலைப்பை பரிசு என்று மாற்றினார்கள் அப்படிங்கிறது கூடுதல் சுவாரஸ்யமான செய்தி. பரிசு திரைப்படத்துடைய கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொள்ளை கூட்டத்தை பிடிக்க சென்ற போலீஸ் அதிகாரி வேணுவின் உள்ளத்தை ரங்கதுரையின் முறைப்பெண் பொன்னி கொள்ளை கொள்கிறாள். வேணுவை தீர்த்து கட்ட முயன்ற கொள்ளை கூட்டத்தினர் தவறுதலாக அவனது நண்பன் ரகுவை கொலை செஞ்சிடுறாங்க. ரகுவின் தங்கை மாலாவை அவள் காதலன் விஸ்வத்துக்கு மனம் முடிக்க போன வேணுவுக்கு ஒரு சோதனை ஏற்படுது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஸ்வத்தின் பைத்தியக்கார தங்கை சாந்தியை மணந்து கொள்ளும் நிலைமை ஏற்படுது. கடைசியில சாந்தி ரங்கதுரையின் துப்பாக்கி குண்டுக்கு இரையாக பொன்னியும் வேணுவும் ஒன்று சேர்ந்துடுறாங்க. பரிசு திரைப்படத்துல கொள்ளைக்காரர்களை பிடிக்கும் வீர தீர போலீஸ் அதிகாரியாக எம்ஜிஆர். கொள்ளைக்காரர்களை பிடிக்க போன இடத்துல அப்பாவி பெண் சாவித்ரி மீது அவருக்கு காதல் பிறக்கும். இருவரும் காதலிப்பாங்க. இந்த நிலையில எம்ஜிஆர் என்று நினைத்து அவரது நண்பரை அந்த மீசைக்காரன் கொன்று விடுகிறான். நண்பனின் தங்கை ராஜசுலோக்ஷனாவை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு எம்ஜிஆருக்கு இருக்கு. ராஜசுலோக்ஷனாவை காதலிப்பாரு நம்பியார். அவரிடம் திருமணம் பேச செல்லும் போது, என்னுடைய தங்கையை திருமணம் செஞ்சு கொண்டால்தான் ராஜசுலோக்ஷனாவை திருமணம் செய்வேன் அப்படின்னு சொல்லுவாரு. எம்ஜிஆர் தான் தியாகி ஆயிற்றே, சாவித்ரியை கைவிட்டு விட்டு ராகினியை திருமணம் செஞ்சுப்பாரு. முதலிரவுல ராகினி பாட்டு பாடி முதலிரவுக்கு வருகையில திடீர்னு இருட்டை பார்த்து கத்த ஆரம்பிச்சிருவாங்க. அப்போதுதான் ராகினி மனநிலை சரியில்லாதவர் அப்படிங்கிறதே எம்ஜிஆருக்கு தெரிய வரும். ராகினி ஒரு நாள் இரவுல மீசைக்கார கொள்ளைக்காரனை பார்த்துருவாங்க. அது முதல் தான் அவங்களுக்கு அப்படி ஆயிடும். திருமண கலாட்டாவுக்கு பிறகு எம்ஜிஆர் கொள்ளைக்காரனை கண்டுபிடித்து துரத்தும் போது அவன் நம்பியாரின் மனைவியிடம் அடைக்கலம் புகுவான். அப்போதுதான் அது மாறு வேஷத்துல இருக்கும் நம்பியார் அப்படிங்கிறதே தெரிய வரும். இந்த குழப்பங்களுக்கு மத்தியில எம்ஆர் ராதா ராகினியை சுட்டுக்கொள்ள எம்ஜிஆர் நம்பியாரை கைது செய்து இறுதியில எம்ஜிஆரும் சாவித்திரியும் ஒன்னா சேர்ந்துருவாங்க. படத்துல காவல்துறை அதிகாரியான எம்ஜிஆர் வில்லன் கும்பல் தங்கியிருக்கும் இடத்தை நோட்டமிடுவதற்காக தினமும் ஒரு ஆற்றை கடந்து போவாரு. அந்த ஆற்றுல படகோட்டி கொண்டிருப்பவர் சாவித்ரி. அது நாகேஷின் படகு அப்படின்னாலும் அவருக்கு தெரியாமல் சாவித்ரி ஓட்டி கொண்டிருக்கும் போது எம்ஜிஆர் தினமும் அந்த படகுல ஏறி ஆற்றை கடந்து போவாரு. இதற்காக அவர் சாவித்ரிக்கு தினமும் 5 ரூபாய் பணம் கொடுப்பாரு. நாளடைவுல இவங்களுக்கு பழக்கம் ஏற்பட்டு அந்த பழக்கம் காதலாக மாறுது. சாவித்ரி எம்ஜிஆரை 5 ரூபாய் அப்படின்னு செல்லமா அழைப்பாங்க. அந்த ஜோடி பாடுவது போன்ற ஒரு பாடல் வேண்டும் அப்படின்னு கேட்கப்படுது. இந்த படத்திற்கு KV மகாதேவன் இசையமைக்க அனைத்து பாடல்களையும் கண்ணதாசன் எழுத ஒப்பந்தமாகுது. படப்பிடிப்புக்கு முன்னதாக பாடல் ரெக்கார்டிங் நடந்து கொண்டிருக்கும் போது கண்ணதாசனுக்கு இந்த சிச்சுவேஷனை விளக்குறார் இயக்குனர். இதை கேட்டு பாடல் எழுத கண்ணதாசன் சிந்திக்கும் போது அவருக்கு ஒரு கஷ்டம் நினைவுக்கு வருது. ஒருவருக்கு தர வேண்டிய 5000 ரூபாய் பணத்திற்காக செக் கொடுத்ததாகவும் தற்போது தனது அக்கவுண்ட்ல பணம் இல்லை என்பதால்
செக்கு பவுன்ஸ் ஆக வாய்ப்பு உள்ளது அப்படிங்கிறதையும் யோசிக்கிறாரு கண்ணதாசன். இதை தெரிந்து கொண்ட அந்த படத்தின் இயக்குனரும் தயாரிப்பாளரும், இப்படியே இருந்தா நமக்கு பாடல் கிடைக்காது என்று பேசிக்கொண்டு, உங்கள் அக்கவுண்ட்ல 5000 ரூபாய் இப்போதே போட்டு விடுறோம், நீங்க கவலையை விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தனது உதவியாளரை அழைத்து 5000 ரூபாய் கட்டுகளை கொடுக்கிறாரு. அவர் கொடுத்த அத்தனை கட்டுகளும் 5 ரூபாய் நோட்டுக்கட்டுகள். இதை பார்த்த கண்ணதாசன் யோசிக்கிறாரு, இங்கு இருப்பது 5 ரூபாய் நோட்டுகள், நாயகி நாயகனை 5 ரூபாய் அப்படின்னு செல்லம்மா அழைக்கிறா என்பதை யோசித்து அதை கனெக்ட் செஞ்சு கண்ணதாசன் எழுதிய பாடல் தான் என்ன என்ன இனிக்குது ஏதேதோ நினைக்குது, வண்ண வண்ண தோற்றங்கள் 5 ரூபா கண்ணை வட்டமிட்டு மறைக்குது 5 ரூபாய் என்ற அந்த பாடல் இப்பொழுதும் ஒரு ரொமான்டிக்கான பாடலாக ரசிகர்களின் மத்தியில வரவேற்பை பெறுது. இன்னைக்கு நடிகர் திலகம் சாவித்ரி நிகழ்ச்சியில பல சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நான் சொன்னேன். இதெல்லாம் கேட்டு ரசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க. நன்றி, வணக்கம்.